வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிச்சன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கதைகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கிங் வீடியோஸும் இருக்கும், நான் எல்லாமே போடுவேன், எல்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து ரெண்டு. ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, வேறு சில வேலைகளில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஆண்டவன் புண்ணியத்தில் உங்கள் எல்லாரோட அன்பால் வேறு சில வேலைகளில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இருந்தாலும் எனக்கு 24/7 வந்துட்டு ஐயோ வீடியோஸ் எதுவும் போடலை, நம்ம யூடியூப் மக்களோட கனெக்டடாக இல்லைன்னு சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி அட் டைம்ஸ் எனக்கு வந்து பக்குன்னு ஆகணும்ல, அந்த மாதிரி கூட ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்போ என்ன டைம் கிடைச்சாலும் ஏதோ ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திச்சிடணும், உங்ககிட்ட பேசிடணும், என் மனசில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடணும் தான் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து குக்கிங் போட போகிறேன். இந்த குக்கிங் வந்து வழக்கம் போல் வந்து இது இவ்வளோ வாங்கிக்கோங்க அப்படி இருக்காது. இன்றைக்கி நான் என் வீட்டில் ஒன்று சமைக்க போகிறேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் இதில் என்னென்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கிச்சனை மாற்றணும் அப்படிலாம் தோணுச்சு. ஆனால் என்னால் பெருசாக மாற்ற முடியல. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அமேசானில் பார்த்தது, ரீல்ஸில் பார்த்தது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்குறதுன்னு சின்னதாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்றத ஒரு ஹாஃப் டே என் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ரெடியா? ஆக்சுவலி இது ரெண்டும் நான் வாங்கினேன். இது ரெண்டும் நான் வாங்கும்போது தனியாக வீடியோ எடுத்து எப்படி க்ளீன் பண்ணேன் அதெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம நடுவில் நான் அதை இன்செர்ட் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஸோ சாதாரணமாக இந்த இடம் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வாங்கி தனித்தனியாக வெஜிடபிள்ஸ்க்கு இதை வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால திங்ஸ் வைக்கிறதுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. அங்கே எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 ரூபா தான் நினைக்கிறேன் இந்த ஹோல். இது எனக்கே வாங்கும்போது டவுட்டாக இருந்தது, 450 ரூபா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்குமான்னு. அதனால தான் நான் ஒரு இது ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போட்டு இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு மறுபடியும் இன்னொன்று வாங்கி அதில் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஒர்த்து, நீங்கள் தேடி பார்த்து இது தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னோட முழு சப்போர்ட் இதுக்கு இருக்குது. அடுத்து நான் வாங்கினது வந்து இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் இந்த வந்து ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வாங்கினேன். பட் எனக்கு வந்து என்னென்னா இதில் என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். இது நான் பழைய இதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணாலே என்னால் போட்டுற முடியும் ஸ்பைசஸ் அதுலேருந்து. பட் இது இந்த ஹோல் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இது பவுடர்ஸ்க்குன்னு போல் இருக்குது. ஆனால் நான் வந்து ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி திறந்து இதுலேருந்து தான் எடுத்துக்கிறேன். மற்றபடி இதில் பெரிய எனக்கு வருத்தம் எதுவும் கிடையாது. ஓகே தான், ஐம் ஹாப்பி வித் திஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு ஒன்று வாங்கிட்டு நானே வந்துட்டு இந்த எண்ணெய் பாட்டில்ஸ் 2 வச்சுருந்தேன். இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரும்ல ஸ்பைசஸ் நம்ம வாங்குவோம்ல கடையில், அந்த வந்து ஆல் பர்பஸ் இது, அப்புறம் ஆரிகானோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவோம்ல. அது எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். இப்போது இது காலியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகுலாம் நிறையா இருக்கும். மிளகு தூள் போட்டு வச்சுக்குவேன். இல்லை மிளகு, சீரகம், சோம்பு, கரம் மசாலா, அந்த மாதிரி கரம் மசாலா போட்டு வச்சுக்குவேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் மறுபடியும் சேர்க்கணும். எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது 3 ஒரே மாதிரி பாட்டில் நான் வாங்கினேன். காஃபி, டீ, சர்க்கரை அதுக்காக. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே, இந்த இடத்துல அழகாக இருக்கே அப்படின்னு அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் என் கிச்சன் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளாக என் கிச்சனில் கெட்டில் இல்லாமல் இருந்தது. கெட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஏதாவது கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் அப்படி இப்படின்னா எப்பவுமே சூட் பண்ணி வச்சுக்குவேன். ஏனோ கொஞ்ச நாள் வாங்காமல் இருந்தேன். அப்புறம் திடீர்னு மறுபடியும் வந்தோடனே அந்த இப்போ ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒன்று ஆர்டர் போட்டு இது வாங்கிட்டேன். இது கூட ரொம்ப கம்மி காசு தாங்க. இங்கே நான் பெரிய கடையிலலாம் போய் வாங்கலை, பெரிய பிராண்டெல்லாம் எதுவும் வாங்கலை. எங்கே வாங்கினேன்னா நான் பிளிங்கிட்டில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 500 600 தான். ஆனால் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது, வெரி நைஸ். அப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி ஐயோ எப்போ வரும்னு வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 1 மாதமாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து இந்த லைட்ஸு. இது வந்து நான் அந்த கிச்சன் வீடியோஸ்லாம் நான் ஒரு சிலது பார்க்கும்போது அவங்க வந்து அழகழகாக எங்கே லைட் எரியும். அப்புறம் நானே ரிசர்ச் பண்ணி இந்த லைட்ஸ் வாங்கினேன். இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு, அந்த மாதிரி லைட்ஸு. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ உங்கள் கூட சேர்ந்து தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம்.
பார்த்துட்டு நாங்கள் லைட்லாம் போட்டோம். ஆனால் வந்துட்டு சன்லைட் இருக்கிறதுனால அவ்வளோ பளிச்சுட்டு தெரியல. நான் நைட்டு என்னைக்காவது வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு ரீலாவோ இல்லை வேறு என்னைக்காவது சமைக்கும் போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்கள் முன்னாடி தான் இதை நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் இது ஒன்று வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினேன். வந்து இது எப்படின்னா ஒரே ப்ளக்ல நம்ம நிறைய வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நாமளாக நம்ம ஒரு ஸ்விட்ச் இது போடுறேன் இங்கே பண்ணுறேன்னா இந்த ஸ்விட்ச் தான் இந்த 3 ப்ளக் பாயிண்ட்டுமே வந்து ஒரே பவர் சோர்ஸாக இருக்கும். ஆனால் இதில் ஸ்விட்ச் இருக்குது, அந்தந்த இடத்துக்கு எது யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்விட்சை மட்டும் போட்டு அது மட்டும் யூஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுனால வாங்கிட்டேன். இப்போது இது பண்ணி இங்கே நான் இதை இப்படி பண்ணிட்டேன்னா, இது இங்கே வச்சுட்டேன்னா இப்போ நான் என்னென்ன போடணும், சப்போஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிறேன், மிக்சி வேணும், இல்லை என்னோட பாட்டு போடுறேன், இல்லை என்னோட என்ன சொல்லுவாங்க ஸ்பீக்கர் இங்கேயே சார்ஜ் பண்ணுறேன், இல்லை ஃபோனை இங்கேயே சார்ஜ் பண்ணுறேன்னா இந்த ஒரே ஒரு ஸ்விட்சை மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் வேணான்றதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரீல்ஸில் பார்க்கும்போது எனக்கு டிஎம் பண்ணுங்க, இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அது ஒத்து வராத காரணம் தான் நானே வந்து அப்படியே இதுக்கு நானாக ஒரு பேர் கொடுத்து போய் அமேசானில் தேடுவேன், அது கிடச்சிடும் எனக்கு. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கம்மியாக இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் பண்ண போகிற சமையலுக்குள்ளே போயிடலாம். எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த கிச்சன். ஆக்சுவலி நான் எல்லாமே வாங்குறேன், ஆனால் வந்துட்டு இந்த குக்கர் கொஞ்சம் பழசு தான், உங்களுக்கு தெரியும். இது மட்டும் நான் வாங்கலை. பாருங்க, இதெல்லாம் கூட உடஞ்சி போச்சு. இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு மட்டும் உடஞ்சி போச்சு. திரும்ப வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏண்டி நாய்க்கு பேர் வச்சியே அதுக்கு சோறு வச்சியா மாதிரி வந்துட்டு தேவையில்லாதான் ஏதோ வாங்குற, ஏன் இது வாங்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே வாங்கணும், எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற காரணத்தினால நான் அதை பண்ணாமல் இதுலேயே இன்றைக்கி நான் சமைக்கிறேன். கொஞ்சம் கஞ்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மாங்காய் சாதம் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஏன்னா காலையிலே திரு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, மாங்காய் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். அது தெரியும் அப்படின்றவங்க பரவாயில்ல விட்டுருங்க. சும்மா என் கூட சேர்ந்து ஜாலியாக நான் வளர்றதெல்லாம் கேட்டுட்டு இதை கவனிக்கிறவங்க தொடர்ந்து வாங்க, கவனிப்போம். நான் வாங்கினதுல இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னை எக்ஸைட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இது வந்து எனக்கு சைஸ் தெரியல, நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். பட் குட்டியாக வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. இதில் என்ன பிரச்சனைனா, என்ன சூப்பர் மேட்டர்னா, இது வந்து ஜாலியாக இருக்குங்க. எனக்கு அந்த உட்டன் போர்டு தூக்கி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, லேஸாக இருக்குது. அதே மாதிரி காய் கட் பண்ணுறதும் சரி, இல்லை காயில் வந்து அழுக்கெல்லாம் அப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி, இப்போ இங்கெல்லாம் வெங்காயம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நகர்த்தினீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதை அப்படியே குப்பையில் போட்டு அப்படியே அலசி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப, நான் வாங்கினதே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். மாங்காய் சீவனம். அப்புறம் மாங்காய் சீவறது வந்து இதுவும் நான் வாங்கினேன், அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இதுவும் சேர்ந்து வந்துச்சு. ஆனால் வந்துட்டு இதில் மாங்காய் சீவி பார்க்க போகிறேன், அது எந்த வகையில் வருதுன்னு நமக்கு தெரியல. சூப்பராக தாங்க வருது. எஸ், அட நான் வாங்கி இன்னைக்கு தாங்க இதை யூஸ் பண்ணுறேன். அதாவது நான் என்னன்னா வந்து நான் திங்ஸ் எல்லாம் வந்து நான் குக்கிங் வீடியோ போடுற அன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு நான் ஒரு வாழ்க்கை லட்சியத்தில் இருந்தேன். அதை தான் இன்னைக்கு நம்ம செய்கிறோம். வாங்கின இன்னொரு விஷயம், இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்படியும் யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ இது வந்து இன்னும் எனக்கு இது வந்து மூடி திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இது ஈஸியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. இதுவும் நான் வாங்கினேன். இது நான் வந்து எங்கே பார்த்து வாங்கினேன்னா, இது வந்து டிஜி கிச்சன் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு இதையும் தேடி வாங்கியாச்சு. அழுவிட்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது க்ளீன் பண்ணுறது ஈஸின்னு, இங்கே பாருங்களேன். ஸோ இப்படி இருக்குல்ல, இந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு என்ன வெங்காயம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் இதில் ஏற்றி விடலாம். அவ்வளோதான், சூப்பர் க்ளீன் ஆகிடும் நமக்கு. இது அப்படியே போய் குப்பையில் போட்டா போதும். இந்த இடமே இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா வகையிலையும் யூஸ்ஃபுல். ரொம்ப சிம்பிள் தாங்க மாங்காய் சாதம், பட் ரொம்ப டேஸ்டி. சட்டுன்னு பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கோங்க. எல்லாமே பொரியட்டும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம வச்சுக்க காஞ்ச மிளகா, இப்போ
பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போடலாம். நிறைய பேர் வந்து இஞ்சி மட்டும் போடுவாங்க. எனக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே பிடிக்கும். நான் எலுமிச்சை சாதம் பண்ணாலும் இதே மெத்தட் தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் போடுங்க, கொஞ்சம் உப்பும். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வதக்கும் போதே கம்மன்னு வாசம் வரும். நம்ம பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பெருங்காயம் எல்லாமே. இந்த டைமில் நம்ம மாங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி எடுத்து அழகா அதை அப்படியே போட்டலாம். நான் 2 மாங்காய் துருவி வச்சுருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் தான் மாங்காய் சத்துக்கு சூப்பராக இருக்கும். அதான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இது இறக்கி நம்ம ஆற வச்சிருக்க சாப்பாட்டில் கலக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணிட்டு சாதத்தில் போட்டு கிளறிட வேண்டியதான். கிளிமூக்கு மாங்காய் பெருசாக புளிப்பு இருக்காதுனால நம்ம கொஞ்சம் நிறைய தான் போடுவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். மாங்காய் கிடைக்கும் போது தான் நம்மளால் மாங்காய் சாதம்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். நல்ல காரம், நைஸ். ஆக்சுவலி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் லெமன் சாதத்துக்கும் மாங்காய் சாதத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதில் வந்து லெமன் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துப்போம், இதில் மாங்காவை துருவி எடுத்துப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் நான் வாங்கினதுல இன்னொரு விஷயம், இது நான் லைஃப் சென்டரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்துட்டு கழுவி கீழே கவுத்துட்டு பிடிக்காது. ஒரு சில கழுவு வரவங்க கீழே கவுத்துருவாங்க. அதுக்காகவே இது வாங்கினேன். இது வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அவசரமாக நான் கழுவுறேன்னா இந்த மாதிரி வச்சிருவேன். அது உடனே காஞ்சிடும், அப்பப்போ கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் இது. நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெருசாக ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிடும். கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. கருவேப்பிலை போட்டு இப்போ மறக்காமல் வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேறு. இது என்னென்னா சும்மா ஒரு 1/2 துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பியூர் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் எடுத்துருக்கேன். அதெல்லாம் அதில் போட்டு அதையும் வதக்கிடுங்க. அது நல்லா வதக்கி அந்த மசாலா வாசம் போனோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அது வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு போட போட அளவு தெரியும். நான் இது யூஸ் பண்ணுறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சு வெட்டி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை இப்போ சேர்க்க போகிறோம். புளி சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, மாங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாவாக இருந்ததுன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அதில் மாட்டி வச்சுக்கலாம். முதல்ல இந்த பழைய சோறு, இந்த சின்ன வெங்காயமும் நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதையும் மூடியாச்சு. பழைய சாதம் ரெடி, லெமன் ரைஸ் ரெடி.
அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு செம்ம வாசம். இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெறும் தயிர் சாதமே பயங்கரமாக இறங்கும். கடைசி அப்பளம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பளம், எல்லாத்துக்கூடையும். அதுவும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோட அப்பளம் இல்லாமல் எனக்கு வேலைக்கு ஆகாது. அதனால ஓகே, இது வத்தல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மொத்தமாக இது அப்பளம்னே சொல்லியிருக்கேன். சாப்பாடு மாங்காய் சாதம், உருளைக்கிழங்கு, மாம்பழம், முட்டை, அப்பளம். அப்புறம் இந்த கஞ்சி எப்பயுமே காலையில் குடிச்சிங்கன்னா குடிச்சிருங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பழைய சாதத்தோட கஞ்சி குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஹாப்பியாக சமைச்சு ஜாலியாக சாப்பிடுங்க. இணைந்திருங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கும்.